வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போறோம். நிலக்கடலை பக்கோடா. பொதுவாக நிலக்கடலையை நம்ம உடம்புக்கு அடிக்கடி சேர்த்துக்கணும். நிலக்கடலையில நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு. அதனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலக்கடலையை கடலை மிட்டாயா கூட நீங்க சாப்பிடலாம். சில பேருக்கு இனிப்பு ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி பக்கோடா ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கோடாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வீட்டுல இருக்க திங்ஸை வச்சே நம்ம பண்ணிடலாம். அதே நேரத்துல சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் கிறிஸ்பியாவும் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க இந்த சூப்பரான நிலக்கடலை பக்கோடாவை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கடலை பக்கோடா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல ஒரு கப் அளவுக்கு, அதாவது இது 200 கிராம் இருக்கும், ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் பெரிய சைஸ்ல உள்ள கடலைப்பருப்பா எடுத்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொடிங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தனியா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதுல இந்த ஸ்பூன் அளவுல தான் நான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ண போறேன். 6 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு 4 ஸ்பூன் கடலை மாவே போதுமானது. ஆனா 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கும் போது இந்த கடலை பருப்புல லைட்டான கோட்டிங் தான் கிடைக்கும். அதுவே 6 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தீங்க அப்படின்னா கடலை பருப்புல கொஞ்சம் அதிகமான கோட்டிங் கிடைக்கும். அதனாலதான் நான் இன்னைக்கு 6 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதே ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்குவோம். இதே ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது பச்சரிசி மாவு. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு. நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க பொடிங்க, உப்பு எல்லாமே சமமா மிக்ஸ் ஆகணும். அதனால ஸ்பூன்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே கடலையில இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். குலுக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தனித்தனியா கடலையில பாருங்க கோட்டிங் நல்லா கிடைச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு பொடியை ஒரு ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு இத மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியை தெளிச்சிட்டு மாவை போட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு மாவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கோட்டிங் கடலை பருப்புல நல்லா கிடைக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மாவு தனித்தனியா உருண்டையா இல்லாம எல்லா கடலையிலயும் மாவு ஸ்ப்ரெட் ஆகி சூப்பரா வரும். இது இல்லாம நீங்க மொத்தமா மாவை போட்டு தண்ணியை தெளிச்சு பிசையும் போது ஒண்ணு தண்ணி ஜாஸ்தி ஆயிடும், அப்படி இல்லைன்னா மாவு சரியா பிசைய வராது. இப்ப நம்ம இதுல ஒரு கொத்து கருவேப்பிலைய இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். நல்லா துருவிக்கோங்க. அதையும் நம்ம இந்த கடலை பருப்புல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். அப்பதான் நம்ம எண்ணெயில உதுத்து விடும்போது ரொம்ப சூப்பரா தனித்தனியா பிரிஞ்சு வரும். இல்ல அப்படின்னா கட்டி கட்டியா விழுந்துட்டு சரியா பக்கோடா ரெடி ஆகாது. இப்ப தண்ணியும் ஜாஸ்தி இல்ல, பொடியும் இல்ல, எல்லாமே கரெக்டா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகணும்.
ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பக்கோடா போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி பக்கோடாவை ஒவ்வொன்றா தனித்தனியா உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விடுவோம். வெந்து பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்ப நம்ம இதை எண்ணெயில இருந்து நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆயிருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம எல்லா கடலையையும் பக்கோடாவா சுட்டு எடுத்துக்குவோம். அவ்வளவுதாங்க, சூப்பரான கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்ப சுலபம்னு நீங்கள் பார்த்திருப்பீங்க. அதே நேரத்துல சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்க எல்லாருமே வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.